ஹாய் ஹால் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மணிமேகலை. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ காலையில் 6 o'clock ஏஞ்சிட்டேன். ஏன்னா நேற்று தான் பாப்பாவுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன். 3 month இன்ஜெக்ஷன். 3 ஊசி போட்டுட்டாங்க அவருக்கு. 2 காலில் ஒன்று அதுக்கப்புறம் கையில் ஒன்று. சுத்தமாக நைட்டு தூங்கவே முடியல. சென்டரில் கால் அசையும் போதெல்லாம் அழுதுட்டு இருந்ததால் கொஞ்சம் ஸ்லீப் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு. காலையில் 6 o'clock ஏஞ்சிட்டார் ஐயா. என்னையும் சேர்த்து எழுப்பிட்டாரு. காலையில் கொஞ்சம் நேரம் அவர் கூட விளையாடிட்டே தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் என் ஃபேஸை பார்த்துட்டே இருந்தான்னா கொஞ்சம் அழுமாட்டான். இல்லை ஆளே காணோம் அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சிடுவான். ஸோ எந்த சைடு நான் போகிறேனோ அந்த சைட் பார்த்துக்கிறது தான் இவர் வேலையே. அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே தூங்கிடுவார். ஸோ காலையில் கிச்சனுக்குள்ளே என்ட்ரான நேற்று நைட்டே வந்து காஞ்ச பட்டாணி இருக்குல்ல, அது வந்து ஊற வச்சுட்டு தான் தூங்க போனேன். ஸோ காலையில் வந்து சப்பாத்தி தான் செய்யணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு நேற்று நைட்டே. ஸோ சப்பாத்திக்கு இது வந்து குருமா செஞ்சால் சூப்பராக இருக்கும். செஞ்சு வேற ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் இன்றைக்கி அதான் செய்ய போகிறேன். ஸோ காலையில் கொஞ்சம் டீ காஃபி எதுனா எடுத்துக்கலான்ட்டு தான் பால் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரெஷ் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்படி தான் எனக்கு ஒரு நாள் போதும். ஒன்றுமே பண்ண விட மாட்டான். மறுபடியும் வந்து அவருக்கு ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே அவர் கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருப்பான், என்னை வேலை செய்ய விடுவான். நேற்று நைட்லேருந்தே எங்கள் ஊரில் வந்து செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது. காலையிலேயும் கொஞ்சம் ட்ரிசில் ஆகிட்டு இருந்தது. ஸோ சப்பாத்தி சூடாக செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து இந்த புதுசாக தான் மாவு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே ஆஷிர்வாத் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா தான் வந்துச்சு, சாஃப்டாக தான் இருந்துச்சு மாவு. ஸோ எப்பயுமே கொஞ்சம் கீ, கொஞ்சம் சால்ட், அதுக்கப்புறம் லைட்டாக வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி தான் பிணைவேன். சூப்பராக சாஃப்டாக வரும். பாப்பாவுக்கு காலில் ஐஸ் கட்டி வச்சு வைக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது. அவனுக்கு எக்ஸ்ட்ரா கோல்ட் ஆகிட போகுது அப்படின்ட்டு வைக்கவே இல்லை. நேற்று நைட்டு வச்சது. இந்த குருமா வந்து பச்சை பயிறு அதுக்கப்புறம் வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்ததால் ரெண்டுமே சேர்த்து தான் வைக்க போகிறேன். ஸோ உருளைக்கிழங்கு பச்சை பயிறு ரெண்டுமே சேர்த்து வேக வச்சுருவேன். ஒரு 5 விசில் விட்டால் சூப்பராக வெந்துடும். குருமா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா 6 to 7 கேஷ்யூஸ் கிட்ட எடுத்து வச்சுட்டு ஒரு ஹாட் வாட்டரில் அதை வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு எதுக்கு காஃபி குடிக்கணும், பால் தான் ரெடி ஆகிடுச்சுன்ட்டு ஹார்லிக்ஸ் தான் போட்டு குடித்தேன். ஐயா வந்து விளையாடிட்டே தூங்கிட்டார். என்ன அவன் கால் வந்து ஷேக் பண்ணும்போது கொஞ்சம் பெயினாக இருக்கும்போது மட்டும் அழுவான். ஸோ பீஸ்ஃபுல்லாக வந்து பால் குடிச்சிட்டேன். போன வாட்டி இன்ஜெக்ஷன் போடும்போது அவ்வளோவா கிராக்கே ஆகலை. இந்த தடவை ரொம்ப அழுதுட்டான் போட்டுட்ருக்கும் போதே. எஸ், நம்ம குருமாவோட ரெசிபி பார்க்கலாம். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு. ஸோ வெங்காயம் வந்து நல்ல கோல்டு ஷேட் வந்தவுடனே ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் போனவுடனே 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வந்து குழையிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி குழஞ்ச பிறகு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சமாக வந்து காஷ்மீர் சில்லி பவுடர். ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் மசாலா அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த மசாலா வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஸ்மெல்லுக்காக. மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம குக்கரில் போட்ட பருப்பும் உருளைக்கிழங்கும் சூப்பராக வெந்துருச்சு. ஸோ பருப்பு வந்து அமுக்கினோடனே நல்லா சாஃப்டாக ஆகுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் குருமாவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ மசாலா ஸ்மெல் போனவுடனே நான் வேக வச்சதை அப்படியே தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி கொட்டிடாதீங்க, தண்ணியில் எல்லா எனர்ஜியும் இருக்குது.
உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுறதால கொதிக்க அது வந்து உடஞ்சிரும். அதனால நான் உடச்சி விடலை. ஸோ இந்த முந்திரியை வந்து லைட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மெத்தடில் அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சின பாலை போட்டு இதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் தரும். தேங்காய் இல்லைன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலாக இது வந்து ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க வச்சாலே போதும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை சூப்பராக இருக்கும். பாப்புக்குட்டி அவன் ஏஞ்சதுமே என்ன பண்ணுறானோ இல்லையோ ஃபர்ஸ்ட் அவங்க தம்பியை வந்து எழுப்பி விடுறதுல கரெக்டாக இருப்பான். அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அவனை வந்து அவங்க டேடி வந்து கேர் பண்ணிப்பார். நான் வந்து சப்பாத்தி திரட்டி வச்சுட்டா ஸோ சீக்கிரமாக போட்டு எடுத்து டிஃபன் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்றதே நான் வந்து மைண்ட் செட்டில் வச்சுருந்தேன். ஸோ அவனை அங்கே டேடிக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வந்து சப்பாத்தி திரட்ட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சமாக மாவை வந்து தூவி திரட்டினீங்கன்னா இன்னும் சூப்பராக ஒட்டாமல் இருக்கும். நான் சொல்கிற மெத்தடில் மாவு பிணைஞ்சிட்டு நல்லா கல்லை வந்து காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பஃப்னு வரும். கல்லை காய வைக்காமல் அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் சப்பாத்தி வந்து சாஃப்ட்னஸ் கம்மியாக வரும். இதுதான் இதோட ட்ரிக்ஸே. நீங்கள் போட வந்து வந்துடும் சாஃப்டாக. நிஜமாகவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார்னா, காரம் என்ன கம்மியாக போட்டு செஞ்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்குமே சப்பாத்திக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ரொம்ப காரமாக போட்டால் ஏன் காரமாக செஞ்ச அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் ஓகே, எல்லாருமே அப்படி தானே. ஸோ ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்ருக்கிறதுக்குள்ளே இவரை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி விட்டுருவேன் நான் எப்பயுமே. அவர் வந்து ரெடி ஆகிட்டு அவங்க தம்பி கூட போய் படுத்துக்கிட்டான். அவங்க தம்பியும் எழுப்பி விட்டுட்டான். ஸோ இப்போ வந்து கண் ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து புண்ணு வந்து க்யூர் ஆகிட்டுருக்கு. ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 டைம்ஸ் கிட்ட பகலில் போட சொல்லி கொடுத்துருக்காங்க. போட்டுட்டு வரோம், போக தான் தெரியும். அவரை ஸ்கூல் அமுச்சு விட்டுட்டேன். ஸோ இவன் வந்து ஏஞ்சிட்டான்ட்டு கொஞ்சமாக ஐஸ் கட்டி வச்சு அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஒவ்வொன்று கத்த ஆரம்பிச்சிட்டான். சுத்தமாக அவனால் முடியல போல், காலும் கொஞ்சம் வீங்கிடுச்சு. ஸோ கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்ததால் அதுக்கப்புறம் வந்து தொடச்சி விட்டுட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குவார். அவர் பக்கத்துலேயே தான் இருந்தேன். ஸோ தூங்கிட்ட பிறகு அப்புறம் தான் நான் சாப்பிட போனேன். என்னோடய மார்னிங் ரொட்டீன் எனக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.